வணக்கம். ஆடி மாச ஸ்பெஷலாக தொடர்ந்து நாம அம்பிகையினுடைய பல வடிவங்களையும் அந்த வடிவங்களினுடைய மகத்துவங்களையும் பார்த்துட்டு வரோம். அந்த வகையில இப்போ நாம சப்த மாதர்கள்ல 2வது மாதாவாக இருக்கக்கூடிய மகேஸ்வரி தேவியை பற்றி பார்க்க போறோம். ஒவ்வொரு தேவர்களுக்குள்ளும் அவர்களினுடைய சக்தியாக இருந்து அவர்களை இயக்கக்கூடியது அம்பிகை தான் அப்படின்னு காட்டுறதுக்காக ஒவ்வொரு தேவதைகளுக்கு உள்ளே இருக்கக்கூடிய சக்தியும் ஒரு பெண் வடிவமாக எடுத்து நமக்கு காட்சி தந்த விஷயம்தான் சப்தமாதர்கள் அப்படின்னு நாம முதல் காணொளியில பார்த்தோம். அந்த வகையில சப்தமாதர்கள்ல முதல் மாதாவான பிரம்மனினுடைய சக்தியாக இருக்கக்கூடிய பிராமி தேவியை பத்தி தெரியணும் அப்படின்னா நம்ம சேனல்ல அது சம்பந்தமான வீடியோவை பதிவேற்றம் செய்திருக்கோம். அந்த வீடியோவை நீங்க பார்க்கலாம். இந்த அற்புதமான காணொளியில நாம பார்க்க போறது மகேஸ்வரன் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய சிவபெருமானினுடைய சக்தியாக விளங்கக்கூடிய மகேஸ்வரி தேவியை பத்தி தான் பார்க்க போறோம். மகேஸ்வரி அப்படிங்கிற வார்த்தையை சொன்னோம் அப்படின்னாலே அவ்வளவு அற்புதமான மகத்துவங்கள் கிடைக்கும் அப்படின்னா அது மிகையே கிடையாது. மகேஸ்வரி மகாகாளி மகாகிராசா மகாசனா அப்படின்னு லலிதா சஹஸ்ரநாமத்துல ஒரு நாமமாகவே இந்த சப்தமாதர்ல 2வது மாதாவாக இருக்கக்கூடிய மகேஸ்வரியினுடைய நாமம் வருது. இதுல இருந்து என்ன தெரியுது அப்படின்னா ஆதிசக்தியான லலிதா பரமேஸ்வரிக்கும் சப்தமாதர்கள்ல 2வது மாதாவாக இருக்கக்கூடிய மகேஸ்வரிக்கும் பெரிய வித்தியாசம் இல்லை அப்படின்னு நாம தெரிஞ்சுக்கலாம். சரி, இந்த மகேஸ்வரி யாரு அப்படின்னா சிவபெருமானினுடைய சக்தி அப்படின்னு புரிஞ்சுக்கலாம். இந்த சிவபெருமான் எப்படி காட்சி தருகிறாரோ அதே போலவே இந்த அம்பிகையும் காட்சி தருகிறாள். எப்படி அப்படின்னு கேட்டான்னா ரிஷப வாகனத்தில் அற்புதமாக ஆரோகணிக்கக்கூடியவளாக காட்சி தருகிறாள். கையில திரிசூலமும் மானும் மழுவும் டமருமும் தாங்கிக் கொண்டு அதி அற்புதமாக பரமேஸ்வரனுக்கு பெண் வடிவம் எடுத்தால் எப்படி இருக்குமோ அதே போலவே காட்சி தருகிறாள் இந்த மகேஸ்வரி தேவி அப்படின்னு சொன்னா அது மிகையே கிடையாது. இந்த மகேஸ்வரி தேவி எருதை வாகனமாக கொண்டிருக்கிறதுனால என்ன நமக்கு உணர்த்துறாங்க அப்படின்னு கேட்டான்னா எருது தர்மத்தினுடைய அடையாளம், எருது ஞானத்தினுடைய அடையாளம், எருது வீரத்தினுடைய அடையாளம். அதனால இந்த மகேஸ்வரி தேவியை யார் யாரெல்லாம் வழிபடுகிறார்களோ அவர்கள் தர்மவானாக இருப்பாங்க, அவர்களுக்கு ஞானம் அதிகரிக்கும், அவர்களுக்கு என்றைக்குமே வெற்றி கிடைக்கும் அப்படின்னு இந்த மகேஸ்வரி தேவி வழிபடக்கூடியவர்களுடைய பெருமையை சொல்லிக்கிட்டே போகலாம். இந்த மகேஸ்வரி தேவி தான் சிவபெருமானுக்கு உள்ளே இருந்து சக்தியாக செயல்பட்டார்கள் அப்படின்னு பல புராணங்களும் சொல்லுது. அந்த வகையில நாம பார்க்கும் பொழுது மன்மதனை எரித்த சிவபெருமானுக்குள்ளே இருந்து சக்தியாக செயல்பட்டது இந்த அம்பிகை தான். கங்கையை தலையில் தாங்கி உலகமே கங்கையினுடைய பிரவாகத்தை தாங்க முடியாது அப்படிங்கிறதுக்காக கங்கையை தன்னுடைய தலையில் அடக்கின பரமேஸ்வரனினுடைய பிரதாபமும் இந்த அம்பிகையால் வந்தது அப்படின்னு சொல்லி பரமேஸ்வரனினுடைய ஒவ்வொரு பிரதாபத்துக்கும் ஒவ்வொரு வெற்றிக்கும் ஒவ்வொரு வீரதீர செயலுக்கும் அவனுக்கு உள்ளே இருந்து சக்தியாக செயல்பட்ட இந்த மகேஸ்வரி தான் காரணம் அப்படின்னு மகான்கள் சொல்றாங்க. இதுக்கு ஆதாரம் தேவாரத்தில் இருக்கு. இதற்கு ஆதாரம் அற்புதமான திருப்புகள்லையும் இருக்கு. இப்படி சைவ சமய சித்தாந்தங்களும் ஒப்புக்கொள்ளக்கூடிய அதிசக்தி வாய்ந்த தேவியாக மகேஸ்வரி இருக்காங்க அப்படின்னா அது மிகையே கிடையாது. இந்த மகேஸ்வரியினுடைய அம்சம் தான் உடம்புல கொழுப்பாக இருக்கு. அதனால கொழுப்பினால் யார் யாரெல்லாம் அவதிப்படுகிறார்களோ அதிகப்படியான கொலஸ்ட்ரால், அதிகப்படியான கொழுப்பு சத்து இருக்கக்கூடியவர்கள் இவர்கள் எல்லாம் இந்த மகேஸ்வரி தேவியை வழிபட்டால் என்ன நடக்கும் அப்படின்னு கேட்டானா மகேஸ்வரியினுடைய அருளால உடலில் இருக்கக்கூடிய கொழுப்பு சத்தினால் நமக்கு வரக்கூடிய தோஷங்கள் எல்லாம் நீங்கும் அப்படின்னு சொல்லப்படுது. அதே போல இந்த மகேஸ்வரியினுடைய சாபமானது ஒருவருக்கு ஏற்பட்டது அப்படின்னா அவங்க உடம்புல வெட்டுக்காயமானது ஏற்படும் அப்படின்னு சொல்லப்படுது. இந்த மகேஸ்வரியினுடைய சாபத்திலிருந்து விடுபடவும் இந்த மகேஸ்வரியினுடைய அருள் அடைவதற்கும் என்ன செய்யலாம் அப்படின்னு கேட்டான்னா அற்புதமாக குருவேர் விசிறியினால விசிறி குங்குமத்தால் அர்ச்சனை செய்து சுண்டலும் நீர்மோரும் நிவேதனம் செய்து எளியவருக்கு தானமாக அளித்து வர மகேஸ்வரியினுடைய பரம கருணை நமக்கு ஏற்பட்டு நமக்கு வாழ்க்கையில சகல விதமான வெற்றிகளும் ஏற்பட்டு எதிரிகள் அழியக்கூடிய அற்புதமான தன்மையும் ஏற்படும். சரி, இந்த மகேஸ்வரி தேவியை வழிபடுவதற்கு எளிய ஸ்லோகம், எளிய மந்திரம் ஏதாவது இருக்கா அப்படின்னு கேட்டான்னா துர்கா சப்தசதி அப்படின்னு சொல்லப்படக்கூடிய சண்டியில் அற்புதமான ஒரு ஸ்லோகம் இருக்கு. இந்த ஸ்லோகத்தை முடிந்த போது சொல்லி மகேஸ்வரியை வழிபட்டால் சகல விதமான நன்மையும் நடக்கும். त्रिशूल चंद्राहिधरे महावृषभवाहिनी महेश्वरी स्वरूपेण नारायणि नमोस्तुते।